ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை பயன்படுத்தி உடல் எடையை எப்படி மலமலன்னு குறைக்கலாம், எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரப்போ அந்த வெயிட் லாஸ் ஆகும், எந்தெந்த உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அந்த தக்காளியை பயன்படுத்திட்டு வரப்போ ஒரே நாளில் உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய 20 கிலோ கொழுப்புகள் வரைக்கும் கரைச்சி கொடுக்குறதுக்கு தக்காளி ஒரு ஹைலைட் ஆனது. அது எப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பழத்தை பயன்படுத்தி எப்படிலாம் உடல் எடை குறைக்கலாம் அப்படிங்கிறக்கான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெயிட் லாஸில் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைஞ்சிருச்சு அப்படின்னாலே உடல் எடை மலமலன்னு குறைஞ்சிரும். அதுக்கு நமக்கு என்னென்ன இதுன்னு தான் நமக்கு தெரியாமல் இருக்கும். சில பேர் நிறைய ட்ரிங்க்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா கஷாயம், இதை குடித்தா அந்த உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. சில பேர் உடற்பயிற்சி செஞ்சால் உடல் எடை குறையும் சொல்லி உடற்பயிற்சி செய்வாங்க. நம்ம என்ன தான் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அந்த உடல் எடை குறையாமல் இருக்கும். சில பேர் ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போனால் வெயிட் லாஸ் ஆகும், நம்ம எப்பயுமே நல்லா ஸ்லிம்மாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த 2 தக்காளி பழத்தை நம்ம இப்போ சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை மலமலம் குறைச்சி கொடுக்கும். அதிக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய வழிகளில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் இந்த தக்காளி ஒரு ஹைலைட்டானது. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா உடல் எடையை விரைவில் குறைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தினசரி உணவு உண்ணதுக்கப்புறமா தக்காளி பழம் நம்ம ஜூஸாக எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா காலைல சாப்பாடு சாப்பிட்டோன்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தக்காளியை மட்டும் நல்லா ஜூஸாக அரைச்சி அது கூட நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது. நல்ல குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைச்சி கொடுக்கும். திரும்ப மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் நைட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம 2 தடவை நம்ம எடுத்துக்கிறோம். நைட்டு நம்ம குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கிறப்ப சில பேருக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுவீங்க. அதனால் 2 தடவை காலையில் உணவுக்கு அப்புறமும் மத்தியானம் உணவுக்கு அப்புறமும் நீங்கள் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை நல்லா கரைச்சி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா, தக்காளி பழத்தில் பார்த்திங்கன்னா 16 கலோரிகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2 வகை, அதாவது பார்த்திங்கன்னா தக்காளிலேயே 2 இதாக இருக்கும். 32 கலோரிகள் கொண்ட அந்த தக்காளி பழம். தக்காளிலே பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பு கலராக இருக்கும். ஒரு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா டல் மஞ்சள் கலராகவும் டல் சிவப்பு கலராகவும் இருக்கும். இந்த மணிக்கு இருக்கக்கூடிய அந்த தக்காளி பழத்துலேயே விதவிதமாக நமக்கு கலோரிகள் மாறுபடுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம நார்ச்சத்து, இதில் நார்ச்சத்து தக்காளி பழத்தில் அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு வரப்போ உடல் எடையை குறைக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னே தக்காளி பழத்தை நம்ம சொல்லலாம். இதில் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரியுமா? உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் கொழுப்புகள் சேராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் கூட வெயிட் கூடும். அப்படி நம்ம தக்காளி எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக உடல் எடையை குறைச்சி கொடுக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, எரிச்சல் இது எல்லாத்தையுமே நீக்கி உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடம்புல சோர்வாக இருக்குது அப்படின்னா நம்ம தக்காளியை ஜூஸ் எடுத்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டயர்ட்னஸை கண்டிப்பாக போக்கி கொடுக்குறதுக்கு இந்த தக்காளி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு மகத்துவமான பொருள். இதில் நார்ச்சத்து மட்டும் கிடையாது, நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கும். தக்காளி பழத்தில் நீர்ச்சத்து அதிகம். ஏன்னா நம்ம தக்காளி பழத்தை லைட்டாக அப்படி வெட்டி புழிஞ்சோம்னாலே அதில் அப்படி ஒரு இது இருக்கும். அதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை உடனடியாக கரைக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது பார்த்திங்கன்னா அதிக அளவு ஆன்டி ஆக்சிடன்ட்களும் நார்ச்சத்துக்களும் இதில் இருக்கிறனால இது உடலில் உள்ள நல்ல கொழுப்புகளின் அளவுகளை கூட்டி கெட்ட கொழுப்புகளோட அளவுகளை குறைச்சி நமக்கு அந்த கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுப்புகளை வெளியேற்றி கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹைலைட்டானது. தக்காளி பழம் நமக்கு உடல் எடையை மிகவும் வேகமாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் அப்படின்னே நம்ம தக்காளி பழத்தை நம்ம சொல்லலாம். நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு
ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா உணவுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு. இன்னும் வேறு மெத்தடில் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி பழச்சாறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு வந்து பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். உணவில் வந்து நமக்கு கொழுப்புகள் வந்து சேராமல் தடுக்கும்னு சொல்லலாம். இதை நம்ம தக்காளியை வந்து நம்ம சூப்பாக போட்டு நம்ம குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வரப்போ ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நல்லா சேலட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா தக்காளி 2-3 பழங்கள், அதாவது என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம்னா தக்காளி, வெங்காயம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி, தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி, வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாய், ஒரு ½ குடமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து சேலட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை கொண்டு நம்ம செய்யக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே நல்லது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்தெந்த காய்கறிகளெலாம் சேர்ந்து உட்கொள்ளலான்னு பார்த்திங்கன்னா சுண்டல், காளான், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட், பட்டாணி, அதுக்கப்புறம் இந்த உணவுகள் கூடலாம் நம்ம எடுத்து பச்சை பயறு வகைகள் கூடலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளில் கிரில்டு சிக்கன், மீன், இந்த இதை தக்காளியை கொண்டு நம்ம வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லதுங்க. கிரில்டு சிக்கன், மீனெல்லாம் ரொம்பவே நல்லது. தக்காளி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக எடுத்துகிட்டு அது கூட நம்ம லெமன் சாறு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும். இது வந்து நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தக்காளி ஜூஸ் கொடுத்தா சில பேருக்கு சளி பிடிக்கும்னு சொன்னேன். அவங்க வந்து இந்த மணிக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்து நைட்டில் எடுத்துக்காதீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் பகலில் குடிக்கிற நேரத்தில் லெமன் ஜூஸ் சேர்த்து குடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, நம்ம வெள்ளரிக்காய், இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உடம்புல கொழுப்புகளை கரைச்சி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை பயன்படுத்தி எப்படிலாம் நம்ம உடல் எடையை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.